8/8/2026 நடப்பு நிகழ்வுகள் பகுதி 2. பிரேக் ஃப்ரீ இந்தியா என்ற செயலி எதனுடன் தொடர்புடையது? HIV மற்றும் SDI பாதிப்பு விழிப்புணர்வு. ஏமனில் முதன்முறையாக பெண் வெளியுறவுத்துறை மந்திரியாக அஃப்ரா அல் ஜூபா நியமிக்கப்பட்டார். தென் அமெரிக்க நாடான பெருவில் முதல் பெண் அதிபராக கெய்கோ புஜ்மோரி தேர்வு செய்யப்பட்டார். இதில் 1 மற்றும் 2 சரி. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி சீனாவின் ஹாங்சோ நகரில் நடந்தது. 25 மீட்டர் பிஸ்டல் பந்தயத்தில் ஈஷா சிங் தங்கப்பதக்கமும் மனு பாக்கர் ஷூட் ஆப்பிள் வெண்கலப் பதக்கமும் வென்றார். இதற்கு 1 மற்றும் 2 சரி. பொறுத்துக. சீமா வட்டு எறிதல், பிரவீன் சித்ரவேல் தடகளம், ராஜா முத்துப்பாண்டி பளு தூக்குதல், ஷர்மிளா தங்கர் குண்டு எறிதல். எல்லாம் கரெக்டான இணையா இருக்கு. அப்போ ஏதான் இதுக்கு ஆன்சர். இந்தியாவில் பெண்கள் தலைமையிலான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? சத்தீஸ்கர். வினாத்தாள் கசிவு மற்றும் பிற தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களுக்கு அதிகபட்ச எத்தனை ஆண்டு சிறையும் அபராதமும் விதிக்கப்படுகின்றன? 10 ஆண்டுகள் சிறை, ரூபாய் 10 கோடி அபராதம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ICC இருந்து அண்மையில் விலகுவதாக அறிவித்த நாடு எது? வெனிசுலா மற்றும் சாட். அப்ப டி ஆப்ஷன். 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் யார்? ராஜா முத்துப்பாண்டி மற்றும் பிரவீன் சித்ரவேல். அப்போ ஆப்ஷன் டி, A மற்றும் B.